முகமே சரியா தெரியலையே. முகம் சரியா தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்னட்டு அன்னைக்கு இப்படி ஒருத்தன் வீட்டுக்கே வரலன்னு தானே மல்லிகா நம்ம கிட்ட சொன்னா. இங்க பாரு, இதுல இம்புட் நேரமா அவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. இதை கொண்டு போய் நம்ம இப்ப வேதாஜி கிட்ட காட்டுவோம். அப்பயாவது மல்லிகா தப்பானவன்றது வேதாஜிக்கு புரியும்ல. அது கரெக்டு தான்டா. இருந்தாலும் அவன் யாரு என்ன ஏதுங்கிற டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா நம்ம ஸ்ட்ராங்கா பேசலாம். இன்னொரு தடவை அந்த மல்லிகா நம்ம அண்ணன் பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்பிடலாம். நட்டு, இப்போ இவன் யாரு என்னங்கிற விவரத்தெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் இவனை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. இதை முதல்ல கொண்டு போய் காமிச்சு கல்யாணத்தை முதல்ல நிறுத்துவோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்துப்போம். நீ இப்போ உடனே கல்பனா அன்னைக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு கேளு. ஹலோ. சொல்லுங்க தம்பி, என்னாச்சு? அண்ணே, நான் சொன்ன மாதிரியே மல்லிகா வீட்டில் ஹாலில் ஒரு கேமரா இருக்கு. கேமரா இருக்கு, ஓகே. நமக்கு தேவையானது கிடைச்சதா? கிடைச்சிருச்சு அண்ணே. நான் அதை எடுத்துட்டேன். நீங்க அங்க வந்துட்டீங்கல்ல நீ? நீங்க சொன்ன இடத்துல தான் நான் நிக்கிறேன் தம்பி. ஓகே அண்ணே, நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இப்போ வந்துடுறோம். சரி, சீக்கிரமா வாங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நாம அங்க போய் ஆகணும். ஓகே, சரி. நம்ம கிளம்பலாம். சரி நட்டு, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. என்னாச்சு கல்பனா? ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சாங்க. அது போதுங்க. மல்லிகா அசிங்கப்படுத்திட்டு இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டிடலாம். இப்போ நடராஜ் எங்க வந்துட்டு இருக்கானா? இப்பதான் அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்களா? கிளம்புறான்னா அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க? தனியா போக வேண்டான்னு நான் தான் பஞ்சுவை கூட கூட்டிட்டு வர சொன்னேன். ஓ, அப்படியா? மாறலாக்கா, எல்லாமே மனுஷன் மனசு தானே, யாரையுமே நம்ப முடியாது. கல்யாணம் முடிஞ்சாலும் அவ எனக்கு டேஞ்சர் தான். கேட்டிங்களா? கேட்டுச்சா? அப்ப என் உள் மனசு சொல்றது உண்மைன்னு அர்த்தம். அக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேதா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அவளுக்கான எவன் வாசல்ல நிப்பான். கல்யாணம் முடிஞ்சு வெளியில காலடி எடுத்து வச்சானா அவ செத்தா. சொல்லுங்க. எங்கடா இருக்க? கோயில் வாசல்ல ரெடியா இருக்கங்க. அதுக்குள்ள வந்துட்டியா? ஆமாக்கா. அவளே இன்னும் வரல. நான் எப்பவும் சார்புக்கா. அவ வரலன்னு சொல்ற. வந்தவன தூக்கிட்டா? டேய் இருடா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தூக்கு. அவசரப்பட்டு இப்பயே தூக்கி கல்யாணத்தை நிறுத்தி தொலைச்சிடாத. சும்மா விளையாட்டுக்காக சொன்னக்கா, கோச்சிக்காத நீ. எனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவளை தூக்கணும்னு? டேய், ஆளைகளை மாத்தி தூக்கிறாதடா. அது எப்படிக்கா மாத்தி தூக்குவேன்? அதான் போட்டோ கொடுத்துட்டல. பொண்ணு தக்காளி மாதிரி தனியா தெரியுது. மாத்திலாம் தூக்க மாட்டேன். சரி, அவ கல்யாணம் முடிஞ்சு வெளியில வரும்போது மிஸ்டு கால் கொடுக்குறேன். அலர்ட்டா இருடா. சரிக்கா. ஓகே. அவன் ரெடியா தாமா இருக்கான். அக்கா, இப்பதாக்கா எனக்கு மூச்சே வருது. இவ்ளோ நேரம் என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா?
வாங்க. வாங்க ப்ளீஸ். இப்ப கூட பாருங்களேன், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜோடி போட்டுட்டு வராங்க. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சேர்ந்து பார்க்கவே கூடாது. ஓகே? என்னாச்சு? ஏன் மல்லிகா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? எங்க நீங்க வருவீங்களோ இல்லையோங்கிற பதட்டத்திலேயே வாசல்லே நிக்கிறா. அது எப்படிங்க வராம இருப்போம்? என்னம்மா மனையெல்லாம் ரெடி பண்ணிடலாமா? இன்னும் ரெடி பண்ணியா நீங்க? நீங்க வரட்டும்னு தான் காத்துட்டு இருந்தேன். சரி, சீக்கிரமா போய் ரெடி பண்ணுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. சரி. வேதா, தப்பா எடுத்துக்காத. அக்கா என்ன ரெடி பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், எனக்கு சத்தியமா பிடிக்காது. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. வா அக்கா, மாப்பிள்ளைய ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. நானும் கூட போறேன் மல்லிகா. எதுக்கு? இல்ல, அவரோட வேட்டி சட்டையெல்லாம் பேக்ல தான் இருக்கு. அதுக்கு எதுக்கு நீ போகணும்? அக்கா, அந்த பேக்கை நீங்க வாங்கிக்கோங்க, அவரை கூட்டிட்டு போங்க. நீங்க உள்ள போய் எல்லாம் ரெடி பண்ணி போங்க. வேதா, வா போலாம். மாப்பிள்ள தம்பி, என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இல்ல, டைம் ஆயிடுச்சு, அதனாலதான். நட்டு, சுந்தரன் எப்போ வந்தாரு? என்னண்ணே, நீ எப்பண்ணே இங்க வந்த? டேய், நான் எதேர்ச்சியா கல்பனாவுக்கு ஃபோன் பண்ணேன்டா. அப்பதான் இந்த மாதிரி திருட்டுத்தனமா மல்லிகாவுக்கும் நாகராஜுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதை தடுக்க போறோம்னு உங்க அண்ணி சொன்னான். யாரை கேட்டு இவ்வளவு தைரியமா ஆடுறாவ? எவ்வளவு தைரியம் இருக்கும்டா அந்த மல்லிகாவுக்கு? கூட இருந்தே கழுத்தறுத்துட்டால. ஆமாண்ணே. டேய், இவ்வளோ நடந்திருக்கு, ஏன்டா என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல? காலையிலேயே உங்க அண்ணிக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டேன், அதுவும் சாதாரணமா கேட்கல, தோண்டி தோண்டி கேட்டதுக்கு அப்புறமா தான் உங்க அண்ணியே சொன்னான். ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லைங்க, உனக்கு தெரியக்கூடாதுன்னா நாங்கள் நினைக்கலண்ணே. அப்பாவுக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் பயந்தோம், அவ்வளோதான். சரி, டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க போலாம். சரி அண்ணி, நீங்கள் அண்ணன் கூட வந்துருங்க, நாங்கள் பைக்கில் அதெல்லாம் வேணாம், நீ பைக் எங்கேயே விடு, நம்ம கார்ல போயிடலாம், ஃபாஸ்டா போயிடலாம். வா. இல்லைண்ணே, நாங்கள் பைக்லேயே. பரவாயில்லடா, பத்திரமா தான் இருக்கும். நீ அந்த கடல் சொல்லிட்டு வா. சரிண்ணே. வாடா. அண்ணா போலாண்ணே. ஏன் அண்ணி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது அண்ணன் உங்கள் கூட தான் இருந்தாரா? ஆமா, ஏன்? அப்போ நீங்கள் ஃபோன்லேயே அண்ணன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா உங்கள் 2 பேரையும் கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக வர சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பைக்கில் வந்திருப்போம்ல. இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் ஆயிருக்காது. இந்த ஐடியா ஃபர்ஸ்டே எனக்கு வந்துச்சு, உங்க அண்ணன் தான் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏண்ணே? அது தனித்தனியா போனா ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுவோம்டா, அதான் சேர்ந்தே போயிடலாமே தான் டிசைட் பண்ணேன். பாவம் பஞ்சு, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு 2 நாளாக தூங்கவே இல்லை. அந்த அசதியிலேயே தூங்கிட்டான். தேங்க்ஸ் பஞ்சு, முன்னாடி வந்து உட்காந்துட்டேன்ல. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். என் வேலை இப்போ ஈஸியாக முடிச்சிடும்.
கல்யாணம் முடிகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே கிடங்க. गणपतिं अवामहे कविं कवीनामुपमस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पति आयच्छिन्वन्नोदभित्सीदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमः. வேதா, எனக்கு இது கொஞ்சம் வெச்சு. ஷோ வேதா, வேதா என்ன? இந்தா வெச்சு விடு. என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. இவன்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் வல்லு வல்லுன்னு விழுவானே. இவனை எப்படி ஹேண்டில் பண்றது? டைம் வேற ஆகுது. என்ன பண்றது? சரி போவோம். தம்பி, தம்பி, ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? டக்குன்னு வேஷ்டி சட்டையை மாட்டிட்டு ரெடி ஆயிடுங்க. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். வேலையை பார்த்துட்டு போ. இல்ல, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்கன்னா. ஏய் சி, போ. வேதா, என் லைஃப்லயே இன்னைக்குதான் நான் இவ்ளோ அழகா இருக்கேன். அப்படியே என் கொன்னே பொற்றும் போல இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதல் காரணம், நான் நாகராஜ கல்யாணம் பண்ணிக்க போறேங்க பூரிப்பு. அதுலயே நான் பாதி அழகாயிட்டேன். ரெண்டாவது காரணம், நீ என்ன ரசிச்சு ரசிச்சு என்ன இவ்ளோ அழகாக்கிட்ட. தேங்க்ஸ் வேதா. மல்லிகா அக்கா, நான் எப்படி இருக்கேன்? என்ன ஓன் சொல்றீங்க? அப்படியே தேவதை மாதிரி இல்ல? ஆமாமா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்வீங்களா? நானே வேற ஒரு பதட்டத்துல இருக்கேம்மா. பதட்டமா? என்ன பதட்டம்? நாகராஜ் தம்பி வந்ததுல இருந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. மேக்கப் போல ட்ரெஸ்ஸும் மாத்தலமா. ரெடியாக சொன்னா ஏன் மேலே கோவப்படுறாரு. வேதா, நீ கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுமா, அப்பதான் அவர் ரெடி ஆவாரு. போமா ப்ளீஸ், டைம் ஆயிடுச்சுல. வாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்க சொன்னா நீங்களே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவீங்க போல இருக்கு. எனக்கு என்னமா செய்ய சொல்ற? நான் போய் சொன்னாலும் கேட்க மாட்டான், நீ போய் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு அவதான் கடிவாளம். அவ சொன்னாதான் கேட்பான். கொஞ்சம் பொறுத்துக்கோமா, வேற வழி இல்ல.
என்ன வண்டி நிக்குது? சுந்தரனை வேற காணோம். ஏன் இங்க நிக்குது வண்டி? எங்க போனார் அண்ணன்? என்ன இவங்க 2 பேரும் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க? டைம் வேற ஆச்சு. டே நட்டு, நேரம் ஆச்சுடா, எந்திரிங்க. அண்ணி நட்டு, என்ன இப்படி தூங்குறான்? அண்ணி அண்ணி, என்ன இவங்க இப்படி தூங்குறாங்க? சே, டேய் நட்டு, எந்திரா. அண்ணி எந்திரிங்க அண்ணி. ஏன் கார் இங்க நிக்குது? அவர் எங்க? அண்ணி உங்களை மாதிரி தான் நானும் தூங்கிட்டேன். கார் இங்க நின்றுகிட்டு இருக்கு. சுந்தரன் அண்ணன் வேற காணும். காணுமா? டேய், நீ முதல்ல தூங்கிட்ட, நாங்க எப்படா தூங்கணும்? எனக்கே தெரியலையே. ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதன் நமः. ஓம் புவ ஸ்வாஹா வாயுவே இதன் நமः. ஓம் சூர்யாய. என்னங்க இப்படி வெறிச்சு பார்க்க உட்காரதான் இங்க வந்தீங்களா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியலங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால எனக்கு தாங்க கஷ்டமா இருக்கு. நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க வருத்தப்படக்கூடாது, நீங்க அழக்கூடாதுன்னு நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். இப்போ என் வாழ்க்கையே தொலைய போகுதுன்னு நினைக்கும் போதுதான் பயமா இருக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. உங்க லைஃப் இனிமே நல்லதா இருக்க போகுது. மல்லிகா உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. உங்களுக்காக எது வேணாலும் செய்வா. அவ என்னை விட உங்களை நல்லா பார்த்துப்பா. எங்க அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போனா படிக்கலாம் சொல்ல மாட்டாங்க, படிக்கலைனாலும் அடிக்க மாட்டாங்கன்னு பொய் சொல்லி தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கு வேதாஜி நீங்க சொல்றது. நாகராஜ், நம்ம ஆர்கியூ பண்றதுக்கான டைம் இது இல்ல. நீங்க சம்மதிச்சதுனால தானே நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இங்க வந்து நீங்க இப்படி அடம்பிடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை மாத்துங்க ப்ளீஸ். டைம் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா வேதாஜி? இல்ல. நீங்க இல்லைன்னு தான் போய் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லைன்னா ஏங்க கண் கலங்க போறீங்க? நாகராஜ் ப்ளீஸ், பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. உங்களுக்காக அவ காத்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு ரெடி ஆகி வாங்க. உங்க காலை விடாம நான் ஐயோ வேதாஜி, கெஞ்சி கேக்குறேன் நாகராஜ் ப்ளீஸ் ரெடி ஆகி வாங்க. சரி போங்க வரேன். வேதாஜி, ஆனா இப்போவும் இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்துறீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு வேதாஜி. நான் செத்தாலும் அது நடக்காது.